அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார். நசரேயனாகிய இயேசு அவர் மேலிருந்த பரிசுத்தாவின் வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலும் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் இருந்தார். சாத்தான் என்கிற பிசாசு மனுஷனை வஞ்சிக்கிறவராய் இருக்கிறது. மனுஷனை வஞ்சித்து மனுஷனிடத்தில் இருக்கிற திறமைகளை, ஐஸ்வர்யத்தை, சுகபலன், ஆரோக்கியத்தை, நிம்மதியை கெடுத்து போடுகிற, அழித்து போடுகிற, திருடி செல்லுகிற சத்துரு சாத்தான் பிசாசு இந்த வல்லமைகளெல்லாம் அழிக்கும்படிக்குத்தான் இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபம் எடுத்தார். மனுஷகுமாரனாக வந்தார். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவாக வந்து பிசாசின் வல்லமைகளை முறியடித்து ஜனங்களை விடுவிக்கிறவராக இருந்தார். இன்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேலே நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் அவரை நோக்கி பார்த்து செபிக்கிற பொழுது, அவருடைய பிரசன்னத்தை நாம் பெற்றுக்கொள்கிற பொழுது, பரிசுத்தாவின் வல்லமையை பெற்று அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது, தேவன் நம்மோடு கூட இருந்தால் நாம் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை பெற முடியும். எல்லா தீங்குக்கும் விலக்கி நாம் காப்பாற்றப்பட முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையே நாம் உயர்த்தி துதிப்போம். பரிசுத்தமுள்ள தேவன் தம்முடைய பரிசுத்தாவின் வல்லமை நம்மேல் பொழிந்தருளுகிற பொழுது நம்முடைய சகல கட்டுகளும், துன்பங்களும், நோய்களும், தரித்திரங்களும் அப்புறப்படுத்தப்பட்டு நல்ல சுகமும், பலனும், ஆரோக்கியமும், பரிசுத்தமும், நீதியும், நிம்மதியும், சமாதானமும் வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். செழிப்பையும் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நாம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இயேசு கிறிஸ்துவின் நாமமே நம்முடைய வாழ்க்கையில விடுதலை கொண்டு வரும். கர்த்தருக்கே மகிமை.